வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2023-24 ஆண்டு செயல்படுத்த போகிறாங்க. அப்படி செயல்படுத்துறதுக்கு தேவையான தன்னார்வர்களையும் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதில் படிக்கிறதுக்கு தேவையான கற்போரையும் செலக்ட் பண்ண போகிறாங்க. என்ன தகவல் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம் வாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜிஓவில் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். அதனால தான் சொன்னேன். இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 5 வருஷத்துக்கு செயல்படுத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ முதல் வருஷத்தை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. இப்போ 2ஆம் வருஷம் தொடங்க போகிறாங்க. முதல் வருஷத்தில் பயனடைஞ்சவங்க 5,28,416 பேர். இதே போல் 2ஆவது வருஷத்துக்கும் இலக்கணம் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,80,000 பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க 2ஆவது வருஷத்தில். இந்த திட்டம் 38 மாவட்டங்களையும் செயல்படுத்திட்டு வராங்க. இப்போது இந்த திட்டத்துக்கு தேவையான தன்னார்வலரையும் செலக்ட் பண்ணுறாங்க. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸையும் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த திட்டம் செப்டம்பர் 2023 பிப்ரவரி 2024 வரைக்கும் 6 மாதத்துக்கு செயல்படுத்த போகிறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வீதம் 6 மாதத்துக்கு 200 மணி நேரம் கிளாஸஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த திட்டத்தில் சம்பளம் எதுவும் கிடையாது. ஸோ 500 ரூபா கொடுப்பாங்க வருஷத்துக்கு. இப்போது இந்த திட்டத்துக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக கணக்கெடுப்பு பணி நடத்த போகிறாங்க. 15 வயசுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாத மக்களை யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஸ்டூடெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க தன்னார்வலர்களுக்கு. ஸோ இதை யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எம், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை முதல் வாரத்திலிருந்து ஜூலை 3ஆவது வாரத்துக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் போய் இந்த கற்போரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லேருந்து அந்த படிக்கிற பையனோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிற அந்த பணியாளர்கள் வச்சு செலக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வர்கள் கலந்துக்கிட்டு அவங்க யார் யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியலையோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம ஸ்கூலுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே இந்த ஜிஓவில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தன்னார்வலராக யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில வழிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த திட்டத்தில் தன்னார்வலராக சேரணும் அப்படின்னா 10th மேலே படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேவை மனப்பான்மையோடு இருக்கிற 10th மேலே படித்த யார் வேணாலும் இந்த திட்டத்தில் தன்னார்வலர் சேர்ந்து சேவை செய்ய முடியும். ரிட்டையர்டான டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் போகிற பிள்ளைங்க, ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த திட்டத்தில் சேர்ந்து கல்வி சேவை செய்ய முடியும். வயது வந்தோர் திட்டத்தில் ஏற்கனவே சேவை பண்ணிகிட்டு இருக்க தன்னார்வலரும் இதிலையும் சேர்ந்து பணியாற்ற முடியும். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் சேரலாம்னு சொல்லியிருக்காங்க. நேரு யுவகேந்திரா திட்டத்தில் இருக்கிற தன்னார்வலரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து வேலை செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த 6 மாதத்தை கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இடையில நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண முடியாது. விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் ஏரியாவில் இருக்க சம்மந்தப்பட்ட ஸ்கூலோட ஹெச்எம்ஐ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறேன் அப்படிங்கிற தகவலை சொன்னீங்கன்னா அவங்கள உங்களை சேர்த்துக்குவாங்க. அப்படி யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற அந்த தன்னார்வலர் லிஸ்ட்டை 18/8க்குள்ளே அனுப்பிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிஓ ஆஃபீஸ்க்கு. எங்கே வச்சு கிளாஸஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லே எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற பொதுவான இடம், அதாவது சமுதாய கூடம், இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கே கிளாஸஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற தகவலை ஸ்கூலில் இருந்தே சொல்லுவாங்க. மையங்கள் எந்தெந்த இடத்துல செயல்படுது அப்படிங்கிற தகவலை எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு ஃபார்மெட்டையும் இந்த பிடிஎஃப் எண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு தன்னார்வலர் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வீதம் 6 மாதத்துக்கு 200 மணி நேரம் கிளாஸஸ் எடுக்கணும். ஒரு தன்னார்வலருக்கு 20லேருந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அவங்க ஆணாவோ பெண்ணாவோ இல்லை அந்த இருபாலினத்தை சேர்ந்தவங்களாவோ இருப்பாங்க. நீங்கள் இந்த திட்டத்தில் தன்னார்வலராக சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ரெகுலர் கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிலிருந்து பிப்ரவரி கடைசி வரைக்கும் இந்த கிளாஸஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க 6 மாதத்துக்கு.
இந்த திட்டத்தில் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு தேவையான டைம் டேபிளை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க தேவையான பொருட்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல்லேயே வந்து ஹெச்எம்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ டெய்லி வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ், ரீடிங் ப்ராக்டிஸ் ரெண்டுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர் அடிக்காமல் இருக்கிற மாதிரி கதை சொல்கிறது, பாட்டு பாடுறது, நாட்டு நடப்பை பற்றி பேசுகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லித்தர சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 2024 லாஸ்ட்டில் இல்லை மார்ச்சில் வந்துட்டு இவங்களுக்கான தேர்வு வந்து நடத்தப்படும். இந்த தேர்வு முடிஞ்சவுடனே இவங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த திட்டத்தில் தன்னார்வலாக செயல்படுறவங்களுக்கு தேவையான பயிற்சியை கவர்மெண்ட்லேருந்தே கொடுப்பாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி அறிவிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸும் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத மையத்துக்கு நேரடியாக விசிட் பண்ணி ஒவ்வொரு மாதமே அவங்க வந்து அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர்ஸ்க்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க விசிட்டுக்கு இந்த ஜிஓவில். இந்த திட்டத்தில் படிக்கிறவங்களுக்கு அப்பப்போ வந்து போட்டிகளும் நடத்துவாங்க. அதுக்கான தகவலும் பின்னாடி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜிஓவில் யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் தன்னார்வலாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்மெட்டும் இந்த ஜிஓலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் யாரெல்லாம் படிக்கிறாங்க, யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான படிவமும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து டைம் டேபிள் வந்து பார்த்துடலாம், என்னென்ன வந்து சொல்லித்தர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாடமும் படமும் வந்துட்டு எண்கள் அறிவோம். ஸோ 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை வந்து சொல்லித்தர சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வீதம் 4 நாட்களுக்கு 8 மணி நேரம் வந்து கிளாஸஸ் எடுக்கணும். ஸோ இதே போல் தான் வந்துட்டு பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கணும். இல்லை ஒவ்வொரு வாரமும் என்னென்ன கிளாஸஸ் எடுக்கணும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த டைம் டேபிள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த டைம் டேபிளை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான புக்கும் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ட்ரைனிங் போகும்போது இந்த புக்கையும் வந்து கொடுத்துருவாங்க. இப்போது அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளவு அந்த 15 வயசுக்கு மேற்பட்ட கற்போர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட வாரியாக கணக்கெடுத்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஆண்கள், எவ்வளோ பெண்கள் எழுத படிக்க தெரியாமல் இருக்காங்க லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தன்னார்வலர்கள் கூடவோ குறைச்சலோ வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 38 மாவட்டத்துக்கும் தேவையான கற்போர்கள் எண்ணிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களோட மாவட்டத்தில் எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்கன்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ பேர் 15 வயசுக்கு மேற்பட்டவங்க எழுத படிக்க தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக ஒவ்வொரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. யார் யார் வந்து தன்னார்வலாக செலக்ட் ஆகிருக்காங்க, யார் யார் ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தனித்தனி ஃபார்மேட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேச வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தேங்க்யூ.